ஐரன், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதனால் நீ சற்று கவனமாக கேள். இதனை கேட்டால் மட்டும்தான் யார் என்ன என்பது உனக்கு தெரிய வரும். நீயும் சற்று ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம். யாரிடமும் நான் சொல்லும் விஷயத்தை ஒரு துளி கூட கசியக்கூடாது. அவ்வளவு ரகசியமாக, அவ்வளவு பத்திரமாக நீ பார்த்துக்க வேண்டும் நான் சொல்லும் விஷயத்தை. ஆனால் இது நடக்கும் பொழுது அன்றே சாய் சொன்னார் என்பது உனக்கு ஞாபகத்திற்கு வரும். என்னுடைய தங்கமே, இந்த ஆண்டு முடிய போகிறது. அடுத்த ஆண்டு துவங்க போகிறது. அதற்கு இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இன்னும் 2-3 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். 2025 ஆண்டில் நீ காலடி எடுத்து வைக்கும் பொழுது உன்னுடைய இரத்த உறவில் ஒருவர் உன் கூட இருக்க மாட்டார். அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் சில நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். அதெல்லாம் என்னென்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நான் நினைக்கிறேன். இதை மற்றவரிடம் தயவு செய்து பகிர்ந்து விடாதே. இது தேவையில்லாத ஒரு விஷயம். நீ பகிர்வது தேவையில்லாத ஒரு விஷயம். இது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். நடக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய். ஏன் நான் சொல்லக்கூடாது என்று சொன்னேன் என்பதை நீயே புரிந்து கொள்வாய். என்னுடைய தங்கமே, நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து பொறாமை மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்கள் யாரென்று சொல்கிறேன். உன்னுடைய சுற்றி இருப்பவர்களை பார்க்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்றால், நல்லபடியாக வாழட்டும். எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம்? எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை. அதனால் நிம்மதியாக வாழட்டும். தெய்வம் கொடுத்திருப்பதை அவனவன் வைத்து அவனவன் வாழட்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் மற்றவர்கள், உன்னை பார்க்கும் மற்றவர்கள் அது போல நினைப்பது கிடையாது. ஒரு சிலர், அதாவது உன் மீது பாசம் வைத்திருக்கும் உன்னுடைய தாய், தந்தை, இவர்கள் 2 பேருமே நீ வாழணும் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவுதான் பிரச்சனையாக இருந்தாலும் நீ வாழுமா, உனக்கு நல்லது நடக்குமா, தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள், நீ எப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிவாய், எப்பொழுது உன்னுடைய சொத்தெல்லாம் விட்டு போகும், எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருப்பாய் என்று நினைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தவறான ஒரு சிந்தனையை சிந்தித்து வைத்திருக்கிறார்கள். நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன். அடுத்தவன் சிந்திக்கிறானா அதை பற்றி நீ கண்டுக்காதே. அவன் எதை பற்றி சிந்திக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்க போகிறது. நீ எதை சிந்திக்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்க போகிறது. சிலர் சொல்வார்கள், அவன் சிந்தித்தது அவன் அன்று சொன்னான், அதனால்தான் உனக்கு இப்படி நடந்தது என்று சில பேர் சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுதான் உனக்கு நடக்கும். அவன் என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவனுக்கு நடக்கும். மற்றபடி அவன் சிந்தித்ததினால்தான் உன் வாழ்க்கை மாறிவிட்டது, நீ சிந்தித்ததினால்தான் அவன் வாழ்க்கை மாறிவிட்டது என்பது ஒரு பொழுதும் கிடையாது. என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எந்த அளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். யாராவது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்றால் அவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் விடாதே, துரத்தி விட்டுவிட. இப்பொழுது யார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள்? 2025 துவக்கத்திலிருந்தே யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்க மாட்டார்கள் என்றால், உன்னுடைய இரத்த உறவு, உன்னுடைய கூட பிறந்தவர்கள், உன்னுடைய கூட பிறந்த இரத்த உறவு அவர்கள். ஏனென்றால் உன்னோடு தங்கச்சி, அக்கா, தம்பி, இப்படிப்பட்ட உறவுகளை சொல்லிக்கொண்டு நீ வாழும் வீட்டுக்குள் அவர்கள் வரும் பொழுது நீ என்ன வாங்கியிருக்கிறாய், என்ன பொருளை புதுசாக வைத்திருக்கிறாய், என்னென்னலாம் உன் வீட்டில் சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று பார்க்கிறார்கள். புதிதாக உன்னுடைய சமையலறைக்கு ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தால் கூட வெளியில் போய் அவர்கள் பேசுவது, அவள் புதுசாக எல்லாம் வைத்துதான் இருக்கிறாள், அவளிடம் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது, நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் அவளிடம் எதுவுமே இல்லை என்று. ஆனால் நீ எந்த அளவு கஷ்டப்படுகிறாய், நீ எப்படி வாழுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்பது எதுவுமே தெரியவில்லை. உனக்கு முன்னால் அனைவரும் நடிக்கிறார்கள், உனக்கு முன்னால் அனைவருமே நடிக்கிறார்கள். நீ உன்னை போல கிடையாது, இவளை போல கிடையாது, அவளை போல கிடையாது என்று நடிப்புனா அந்த அளவுக்கு நடிக்கிறார்கள். உன்னையே நீ மறந்து அவர்களுக்கு உன்னுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் செய்யும் அளவுக்கு நடிக்கிறார்கள். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடிப்பவர்களை நம்பாதே. யார் என்று சொல்லிவிட்டேன், சற்று தள்ளிவை. சொல்லப்போனால் அவர்களிடமிருந்து ஒதுங்குவது உன் வாழ்க்கையில் சிறந்ததாகும். நீ
எப்பொழுதுமே எல்லாரையும் நம்புகிறார். ஒரு முறை அவன் நன்றாக பேசிவிட்டார் என்றால் நம்புகிறார். அதுவே ஒரு முறை அவன் தவறு செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு, நான் இதற்கு மேல் எந்த தவறையும் செய்ய மாட்டேன் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்டால் கூட நீ என்ன நினைக்கிறாய் என்றால், மன்னித்து விடலாம், வாழ்க்கை ஒன்றுதானே என்று நீ அவனை மன்னித்து விடுகிறாய். ஆனால் தவறு செய்பவன் திரும்ப தவறு தானே செய்வான். அவன் நல்லபடியாக மாறி இருக்கிறானா இல்லையா, இல்லை உன்னை கவனிக்கிறானா என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், என்னுடைய தங்கமான பிள்ளையே, உன்னுடைய மனம் இங்கு யாருக்கும் இல்லை. முக்கியமாக உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு உன்னுடைய மனம் இல்லவே இல்லை. நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய், மற்றவர்களும் வாழட்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்கள் அப்படி கிடையாது. மற்றவர்கள் வாழவே கூடாது. அடுத்தவரிடம் இருப்பது கூட தமக்கு வந்துவிட வேண்டும். அவனிடம் இருக்கும் சொத்து பணங்கள் கூட நமக்கு வந்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். அதனால் தயவு செய்து உன் கூட பிறந்தவரிடம் சற்று தள்ளி இரு. அது மட்டுமல்ல, அவர்கள் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? என்ன இருக்கிறது, நீ என்ன புதிதாக வாங்கியிருக்கிறாய் என்பதை பார்ப்பதற்குத்தான் வருகிறார்கள். சரியா? நீ ஏதாவது புதிதாக ஒரு நகை, சிறிய நகையை ஊற்றினால் கூட வெளியில் அவர்கள் பேசும் பொழுது என்ன தெரியுமா, அவளிடம் எல்லாம் இருக்கிறது, அவள் உன்னிடம் பொய் சொல்கிறாய். நீ ஏதாவது விஷயத்தை போய், எனக்கு இதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை, என்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் என்று ஒரு ஆறுதலாக நம்முடைய கூட பிறந்தவர்கள் தானே என்று சொல்ல போனால், அவர்கள் அதையெல்லாம் கேட்டுவிட்டு அடுத்தடுத்து இருப்பவர்களிடம் அவள் பொய் சொல்கிறாள். அன்று கூட ஏதோ ஒரு நகையை போட்டு இருந்தால் நான் பார்த்தேன். அந்த நகையை வாங்கும் அளவுக்கு கூடவா உனக்கு வசதி இல்லை? அதை கூட அவர்கள் பெரிதாக பேசுகிறார்கள். அவர்கள் நினைப்பது நீ வாழக்கூடாது, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு தருணத்திலும் முன்னேறிவிடக் கூடாது என்பது மட்டும்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த ஒரு இடத்திற்கு நான் உன்னை விடவே மாட்டேன். நீ வாழ்வாய், நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய். இந்த 2025 உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற இரத்த உறவுகள் உன்னோடு இருக்காது, உன் பக்கம் வராது, உன்னை விட்டு நிச்சயமாக போய்விடும். அந்த அளவுக்கு விரட்ட போகிறேன் உன்னுடைய வீட்டிலிருந்து, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து. எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ சொன்னாய் அல்லவா? பார்த்து கொண்டில்லை, அவர்களை ஒவ்வொரு முறையும் மாறுவார்கள் என்று நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் மாறுவது கிடையாது. அவர்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு கொடுத்ததுதான் நான் தப்பு. அவர்கள் மாற மாட்டார்கள். அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய சுற்றி இருப்பவர்களை நம்பும் அளவுக்கு கூட, அவர்களிடம் அன்பாக பேசும் அளவுக்கு கூட உன்னிடம் அன்பாகவோ நீ வளர வேண்டும் என்பதையோ நினைத்து பார்க்கவில்லை. உன்னுடன் சேர்ந்து குடும்பமாக அமர்ந்து சாப்பிடுவதையோ அவள் கவுடாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வைத்து கொள்ளாமல் அவள் சாப்பிடுவது கிடையாது. கவுடோடு தான் உன் வீட்டிற்கு வருகிறாள். அவள் உன்னுடைய வீட்டில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே என்ன நினைக்கிறாள்? எப்படி இவள் வாழ்கிறாள் என்றுதான் நினைக்கிறாள். அது போன்று இருப்பவர்களை முழுதாக நம்பாதீர்கள். சொல்லப்போனால் நம்பவே நம்பாதீர்கள். தெளிவாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு தெளிவாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களால் முன்னேற முடியும். தேவையில்லாத விஷயத்திற்குள் போகாதீர்கள். ஒருவன் ஒரு முறை தவறு செய்து விட்டான், ஒருவன் நமக்கு ஒரு கெட்ட விஷயத்தை நினைக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் பக்கமே போகாதீர்கள். அவனை உங்கள் வீட்டுக்குள்ளேயே அழைக்காதீர்கள். உன்னுடன் இருக்கும் இந்த இரத்த உறவு உன்னை விட்டு நிச்சயமாக பிரியும். இது நான் அடித்து சொல்கிறேன். இந்த சாய்க்கு தெரியாதது உங்களுக்கு என்ன தெரிய போகிறது? இந்த சாய் முடிவெடுத்து விட்டேன். இத்தனை ஆண்டுகள் உன் கூட தான் வைத்திருந்தேன். மாறும் என்று ஒரு நாள் கூட நீ இவ்வளவு செய்கிறாயே என்று மனமாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ செய்வதெல்லாம் வேறொருவன் செய்த மாதிரி வெளியில் சொல்லிக்கொள்வது, என்னுடைய தங்கையா, என்னுடைய அக்காவா, எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்று அதை நீ உன் காதில் கேட்கும் பொழுது மனமானது பதறுகிறது. நம் தானே இவ்வளவும் செய்கிறோம், ஆனால் நம் கூட பிறந்தவள் ஏன் இப்படி நினைக்கிறாள், நம்மளை ஏன் விரோதியாக நினைக்கிறாள் என்று. நீ வாழ்வது பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். வெறும் வார்த்தையாக சொல்ல வேண்டும் என்றால் நீ வாழுவது பிடிக்கவில்லை, உன் குடும்பத்தோடு இருப்பது பிடிக்கவில்லை, அவளைப் போல இருக்க வேண்டும், அவள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறாளோ அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள். சுயநலவாதி. புரிகிறதா? உன்னுடைய வீட்டில் இருக்கும் சந்தோஷத்தை நீயும் உன்னுடைய துணையும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய அம்மா அப்பா பேசிட்டு உட்கார்ந்தாலே அவள் அங்கிருந்தால் உங்களை பார்க்கும் பொழுது ஏக்கமாகவும் பொறாமையுடன் தான் பார்க்கிறாள்.
இதை நீ கவனித்துப் பார். வேண்டுமானால் ஒரு முறை கவனித்துப் பார். அவள் இனிமேல் உன்னுடன் நான் இருக்க ஒரு முறை கூட அனுமதிக்க மாட்டேன். கண்ணீரை சிந்தி சிந்தி உன்னுடைய மனமானது மிக பாரத்திற்கு போய்விட்டது. இன்னொன்று சொல்லவா? ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை நீ தாங்கினாலும் உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டுதான் இருந்தாய். ஏதாவது விழா, ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் நிச்சயமாக அவர்களையும் கூட்டுக்கு போய்தான் நீ செய்வாய். அவர்களையும் கூப்பிடுவாய், வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு என்பாய். அதுபோல எதுவாவது வாங்கினால் கூட அவர்களுடைய பிள்ளைக்கும் சேர்த்து வாங்குவாய். அந்த மனம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கீழே கிடைக்கிறாய் என்று நினைக்காது. இந்த நிலைமை மாறும். உன்னுடைய வேலை எல்லாம் அழகாக மேலேதான் ஏறுமே தவிர இனிமேல் கீழே வராது. சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்து 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 வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், உன்னை எந்த இடத்திற்கு அழைத்து சென்றால் நீ நிம்மதியாக இருப்பாய், எல்லாமே எனக்கு தெரிவதனால் நான் உன்னை காப்பாற்றுவேன். யாரையும் நினைத்து வருத்தப்படாதே. சந்தோஷமாக மட்டும் இரு. சதா சர்வகாலமும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்வேன். நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.